அப்ப வாங்குறது கேள்வி கடைகள் தோப்போடு செல்வி இறுதியா No interval, இருந்தது. no tea, no coffee, nothing. என்னட்ட இன்னைக்கு சாப்பாடு இல்ல 10 மணி அன்னைக்கு. ராணிட்ட இருக்கிற மாதிரி பச்சை சாரியில நீல போர்டரோட என்னட்ட ஒரு சாரி இருக்கு. மாரவள்ளி கட்டுங்க. வாரவள்ளிக்கா? வாரவள்ளி என்ன விசேஷம்? உங்களுக்கு கல்யாணமா? அது பரவாயில்லை. அவ்வளவாடா. அப்ப வெள்ளிக்கிழமை கட்டுக்கணும் என்ன விசேஷமா? இப்ப வெள்ளிக்கிழமை கட்டுக்கண்டு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கட்டுங்க, வெள்ளிக்கிழமை நானும் கட்டுறேன். வெள்ளி அந்த நீல கலர் நீல போர்டர் இந்த பச்சையும் ஒரு சாரி வச்சு. அப்ப இன்னொரு பச்சையா கட்டுறீங்க. ஓகே. ஆனா பச்சையில எல்லா கலரும் வச்சுட்டுக்கிறேன் அண்ணியம்மா. இன்னட்டையும் பச்சையில நீலம் இருக்குது. செல்வியக்கா வணக்கம். அந்தரப்பட்டவர் இல்ல? வணக்கம் வணக்கம் வணக்கம். அவரு உங்களுக்காக நேரம் தந்துட்டேன். வணக்கம் மணி. வணக்கம் வாங்க. ஓகே. ஆரம்பிச்சுட்டேன். சரி. இல்ல நான் இனிய மதிய உற்சா வணக்கம் பாருங்கள். வணக்கம் வணக்கம் அன்புறவுகளே. வணக்கம் பாணி. வணக்கம். கேள்விக்கணை வாரம் 581 இன்று நீங்கள் இணைய இருக்கிறீர்கள். வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். 10 செகண்டுகள் 12 செகண்டுகள் இருக்கிறது. ஒரு கேள்வி என்னவோ கடந்த வாரத்துக்கான திருத்தம் வரும். அப்பொழுது திருத்தம் வரும் பொழுது நான் மௌனமாக இருப்பேன். நீங்களே அதை புரிஞ்சு செய்தீங்களா பிரச்சனையே. நான் பாய் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று. ஏன் பாணி? எனது மவுசில் வட்டி அவுட்டா போச்சு. தேடுனேன் ஒன்றையும் காணும் அட் த மோமெண்ட். அது என்ன பேட்டரி வேணுமோ? நார்மல் சும்மா பேட்டரியோ அதுக்கு ஒரு பேட்டரி இருக்கும். டபுளை ஒன்று கோட்லஸ் அது வயர்ல இயங்கும், ஒன்று பேட்டரி. டெலிஃபோன்ல செய்யல இல்லை நான் ஃபோனில் வருது இல்லை. வெளில யாருன்னு மட்டும் நிற்கும். ஓ இந்த ஏ பேட்டரி தானே வாணிமான்? டபுளையோ? டபுளேயோ அந்த மொத்தம் அது எங்கட அந்த இதுக்கு போடுறது மேல 10 மணி அன்னைக்கு ஆறாவா போடுங்க வாணிக்கா. அந்த பேட்டரி ஒன்று 5 ரூபாயா இருக்கும். இல்லை இல்லை இங்கே இருக்கணும், அவசரத்துக்கு வருது இல்லை. எனக்கு அதான் வாங்கி வைக்கிறோம் நாங்களா நீ எல்லா பேட்டரியும். எனக்கு அந்த மேல அந்த இது என்ன இது அடிக்கிறது மறந்து போகணும். அதுக்கு அந்த மேல இப்ப ஏதாவது எண்ணெய் இதண்டினா மேல அடிக்கும் மாணிமோகன் அந்த பேரைய மறந்து போகணும். எல்லாம் அடிக்கிற இது இருக்குதானே, அதுல குசிக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று ஒரு ஒன்று அடி அடின்னு அடிச்சு பேருந்து பார்த்தா நின்றுடு. அப்படியே பேருந்து அது பேட்டரி பேருந்து மாற்றினது பக்கத்து வீட்டுக்குள்ளதான் வந்து கள்ளட்டி போய் வேண்டி கொண்டு மாற்றி விட்டார். நேவிசக்கா ஜெயாக்கா 10 மணி இணைஞ்சிருக்கிறீங்க. ஓகே பாப்பம் எல்லாம் முடிய டைம் இருந்தா கேளுங்க, இல்லாட்டா பிரச்சனை இல்லையா? நான் அதுக்கடையில தேடி பார்க்குறேன். நாங்க பேரையாவது கொடுக்கறதுக்காக வந்தாலும் பரவாயில்ல. முதல்ல நீங்கள் அப்போதைய கொடுத்து விட்டுட்டு இருந்திருக்கலாமே வாணி. அப்போதே இல்லை எனக்கு இப்போ இடையில இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை அறிஞ்சதுனா. ஏன்னா மற்ற கம்ப்யூட்டர் ஓன் பண்ணதான் இந்த மாதிரி தேவைப்படுறது. ஓகே. மெயினுக்கு இது கோட்லெஸ். அப்போ அது பிரச்சனை தெரியும். அடுத்த கம்ப்யூட்டர் 2 யூஸ் பண்ணுவோன்னு. ஆமாம் ஆமாம். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளே, கேள்விக்கணை ஆரம்பமாக இருக்கின்றது. நீங்கள் உணர்ந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். பத்மினி, ராஜினி, ஜெயாக்கா, ஜெயமலர், நிமிஷக்கா இணைந்திருக்கிறீர்கள். நான் எங்க அவாவரே இல்லை. நீங்கள் வராதாக்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க உலங்கல்ல. சந்தோஷம் தானே கேட்டா வரிவினம் தானே. இன்னைக்கு என்ன பத்மனி நடந்த எல்லாருக்கும் ஆரம்பிக்க அவன் ஏதோ சொல்லி கொண்டிருப்பான். என்ன சாப்பிட நீங்க குறைவா? நானும் இன்னும் சாப்பிட. நீங்கள் குறைவோ? சரி, இப்ப சாப்பிடுறதுக்காக வாணி சாப்பாடு இப்ப சாப்பிட்டு முடிஞ்சது. அப்ப சரி, நீங்க பின்னேரம் சாப்பிடுங்க. பானை தின்னுவோம் மத்தியானம். இப்படிங்க கோபயமா இருக்குண்டே. அவ்வளவு சமையலும் உங்கால போயில்லைன்னு நடந்தீங்க.
ஓகே நீங்கள் ரெடி விளையாடுங்க. ஓகே. ஓகே, வாழ்த்துக்கள் நடக்க எல்லோருக்கும். வந்தாலும் நாங்கள் இதை விட மாட்டோம். இப்ப நகலவதி இணைஞ்சிருக்கிறார். நான் கூப்பிட்டபடியா வந்துட்டா அவளோட. ஆமா ஆமா ஆமா. இல்ல இல்ல இல்ல, அவ வேற இடத்துல நின்றும் வரலாம் தானே. பரவாயில்ல, வேற இடத்துல நிக்கிறவர்களும் உங்களது பெயர், உங்களுக்கு புள்ளிகள் வேணுமெண்டா உங்களது பெயரை கொடுத்தா கூட உங்களது புள்ளிகள் உங்களுடன் சேர்த்து கொள்ளப்படும். அதான் நான் ஒரே ரூபா அதான். சரி, இப்பொழுது மீண்டும் அனைவருக்குமே வாழ்த்துக்களுடன் உங்களுக்கான கேள்வி வருகின்றது. இரட்டை கிழவி என மணந்தது முல்லை என மணந்தது முல்லை. முதல் இதுல இங்க எழுத்து வந்திருக்கு. கலகல கிசு கிசு கமகம வெட்டு வரது. கமகம என மணந்தது முல்லை. வாணிக்கு பிடிச்ச இதுகள் வந்திருக்கிறது. வாணிக்கு விளையாட முடியாம போயிட்டது. ஓகே, குரலில் பேசினான். உங்களுக்கு வருது இல்ல? கரகரக்க குசு குசு குடு குடு. கரகரக்க குரலில் பேசினான். வேறு யாருக்கு வரே இல்ல? இந்த மற்றவர்கள் 15 வந்திருக்கிறார்கள் தானே? யார் சொன்னாண்டா? நடேஸ், செல்வி நடேசா. ஓ, இப்ப போட்டுக்கு வர இல்ல. இப்ப 2 வந்தது. என்ன திரும்பிய போகுது? அதுதானே எனக்கு தெரியா. எனக்கு தெரியா. அதுதானே 2 விளையாடாதீங்க, கேள்விகளுக்குள்ள போய் விளையாடாதீர்கள். ஓ, என்று பேசுவாள். லொட லொட பொல பொல கலகல. லொட லொட என்று பேசுவாள். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்காய் பண்புடை மக்கட். அங்கு அளமிகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். பெரின் மக்கட் பெரின் என்று வர ஒண்ணு மாதிரி. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் இனிமை செவிக்கு இனியது. செவிக்கு. குனி என்றா வில் உங்களுக்கானது. குனி குனிதல். அதை விட இதில் வரும் சொல்லை போன்ற பாருங்கள். ஊமை கிளை வளை. வளை என்பது குனி என்பதற்கான ஒரு சொல். சேனை என்றால் அறிவு உங்களுக்கானது. சேனை 2 சொல்லி அதில் வருவது. தனிமை மேகம் படை. படை என்பது சரியானது. வனம். குணம் நிறம் துளசி. காடு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இதில் வர்றதில் ஒன்றை போடுங்க. துளசிக்கும் ஒரு அர்த்தம் வனம். கடந்த வார கேள்வியின் திருத்தம். இருபத்தொன்பது. கடந்த வாரம் அது தவறாக பதிஞ்சது. இந்த முறை அதை திருத்தி போட்டுவிட்டேன். சரி என்பது சரி. இதுவும் கடந்த வாரத்தான். கேள்வி என்ன கேள்வி என்று தெரியல. சரியா பிள்ளையாண்டு போடுறத பாருங்க.
பிள்ளை உட்பண்ண அதுல வரணும் சாக்கு போக்கு. ஓகே. சரி, தப்பித்தவறி. கப்பல் செலுத்துபவன் மாலுமி, அதுபோல அவருக்குரிய இன்னமொரு பெயர் கலவன், வலவன், மீகாமன். மீகாமன் என்றாலும் மாலுமிக்கான ஒரு ஒத்த சொல். ஆடு மேய்ப்பவனை ஆயன், உடையன், பாகன். நீங்கள் ஒரு சொல்லு நடுகளம் அறிந்த சொல்லு, நமது சொல்லும் இதில் இருக்கிறது. இரண்டுமே சரியானதுதான். ஆயன், இடையன். கூட்ட பெயர்ல வர்றது. அறிஞர் என்பதற்கு கூட்டு பெயர் என்னவென்று சொல்வார்கள் கூட்டமாயிருந்தால்? அதான் கூட்டம் என்று போக கூட்ட பெயர் என்று போட்டிருக்கிறேன். திரள், சபை, அவை. அறிஞர் என்றால் அவை. மாணவர், குலாம், குழு, அடுக்கு. மாணவர் குலாம். பல்வரிசை அதுலயே வந்திருக்கு. வேறு வந்த போகிறோம். ஓகே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதனுடைய அர்த்தம் என்னென்று பாருங்கள். திறமையில் நம்பிக்கை, காலம் மாறி வரும், வறுமையில் செம்மை. திறமையில் நம்பிக்கை. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? பயனில்லாமல் ஒன்றுமில்லை. போலியை கண்டு ஏமாறக்கூடாது. முன் ஆயத்தமாக இருப்பர். போலியை கண்டு ஏமாறக்கூடாது. காடும் காடு சார்ந்த இடமும் எப்படி அழைப்பர்? முல்லை, மருதம், பாலை. முல்லை என்பது சரியானது. வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல், மருதம், குறிஞ்சி. மருதம் என்பது புகை இருந்தால் மிகுதியை பொருத்துங்கள். புழுதி கொல்லை வகைக்கு ஆகாது. நெருப்பு இருக்கும். புகை இருந்தால் நெருப்பு இருக்கும். பீறின புடவை எழுதாத உலையும் பெருநாள் இராது விளக்கை ஏற்று. பெருநாள் இராது. சீனா நாட்டினுடைய தேசிய பறவை யுரோசியா, இபிஸ், கொக்கு. இது இரண்டுமே அவர்களுடைய நாட்டில முன்ன தேசிய பறவையா இருக்கிறது. யுரேசியா என்ற பறவையும் இருக்குது,
இந்த செந்தக்கொக்குன்றதும் இருக்கிறது. எகிப்து அதனுடைய தேசிய பறவை. பூப்பரன்னம், தகைவிலான் அல்லது பொன்னாங்கழகு. பொன்னாங்கழகு தான் எகிப்து நாட்டினுடைய தேசிய பறவை. கிரீஸ் நாட்டினுடைய சாகர் கழுகு, போட்ரிக் அல்லது ஆந்தை. ஆந்தை என்பது கிரீஸ் நாட்டினுடைய. இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? சைட்டியஸ், ஆர்டியஸ், போர்டியஸ் என்பது. இது ஒரு வகையான மீனா அல்லது ஒலிம்பிக் இந்த வாசகமா அல்லது இது ஒரு நூலின் பெயரா? இது ஒலிம்பிக்கின் வாசகம் தான் இது. அமெரிக்க கோப்பை எந்த விளையாட்டுடைய தொடர்புடையது? அமெரிக்கன் கோப்பை என்று சொல்வது எந்த விளையாட்டுக்கு தொடர்பு? படகு போட்டிக்கா அல்லது குத்தி சண்டைக்கா அல்லது நீச்சல் போட்டிக்கா? படகு போட்டிக்கு தான் தொடர்புடையது. இந்தியாவில் பெரிய உட்புற விளையாட்டரங்கம் எங்கு அமைந்திருக்கிறது? சென்னை, புதுடெல்லி, பெங்களூர். டெல்லி, புது டெல்லியில தான் இருக்கிறது. ஒரு சதுரங்க பலகையில அந்த செஸ் போர்ட்டில உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 48, 36, 64. 64 என்பது சரியானது. ஜெர்மனியின் முதலாவது பெண் அரசு தலைவராக ஆங்கலா மெர்க்கல் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர். என்ன 5% இருக்குது? சத்தம் மறைய இல்லை செல்வியாக்கா கூட. செல்வியாக்கா சத்தம் மறைய இல்லை. ஓ, அவர் கதை கேட்க இல்ல. தலைநகரம் போல இருக்கு ஜோர்தான். அதாவது போடுங்க. அவரே ஓடிட்டார். அதானே காண இல்ல. என்னடா இது கேள்வி போய் கொண்டிருக்கு? அதானே கேள்வி போகணும். அவர் தான் கிளிக் பண்ணா போகுமா? இல்ல அவள் போயிருக்கு. நான் ஒன்றுமே செய்யல. ஓகே, வரை இப்ப வருதா? ஓ ஓ, இப்ப வருது சத்தம். கடைசியா அந்த 33வது கேள்வியோட நிக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாம கிடக்கு. ஒண்ணுமே செய்யல. போகுதா? தயவு செய்து கேள்வியலோட விளையாடாதீர்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் கேள்வியோட மணிலா, ரியாத், சியோல். கேள்விக்கு பதில் கூட தானே. அது போடுங்க போடுங்க. இந்தியாவில் முதல் பெண் சபாநாயகர்? அதான் மீரா குமாரன் வந்திருக்கிறீங்க. குமாரா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் எது? அந்தீஸ் மலை, அல்ப்ஸ் மலை,
கல்வாரி மலை. வெள்ளி நட்சத்திரம் எந்த திசை நோக்கி இருக்கின்றது? வெள்ளி நட்சத்திரம் தெற்கிலிருந்து மேற்கா, வடக்கிலிருந்து மேற்கா அல்லது கிழக்கிலிருந்து மேற்காக இருக்கிறது? கிழக்கிலிருந்து மேற்காக இருக்கிறது. கெட்ட கேட்டுக்கு பட்டுப்பட்டு குடுவை இரண்டாம் காரங்கள் அதுல பட்டு பீதாம்பரம். கெட்ட கேட்டுக்கு பட்டு பீதாம்பரம். கை உண்டாவது கண்ணீர் குறைச்சலா, கற்றவருக்கு ஆமை, வைகுண்ட யாத்திரை. கை உண்டாவது கற்றவருக்காமே. கோயில் பூனை தேவர்க்கு அஞ்சுமா, மூடமாகுமா? கொடுப்பது நல்லது. தேவர்க்கு அஞ்சுமா? நல்ல நேவிச்சக்கா. தன் குடிமக்களை எச்சரித்திருக்கிற ஐரோப்பிய செய்தியில் கூட நான் இது பற்றி சொல்லி இருந்தேன். 3வது உலக யுத்தம் வருவதனால் எத்தனை நாடுகளுக்கு இந்த நாடு அச்சுறுத்தல் தரும்? 4 நாடுகளுக்கு தண்ணீர் குடிநீர் பிரச்சனை வரப்போவது, உணவு தட்டுப்பாடு வரப்போகுது. இதில் ஐரோப்பாவில் இருக்கிற 7வது பெரிய நாடு இது. இதுல பாருங்க, டென்மார்க், பின்லாந்து, ஜெர்மனி. ஜெர்மனி. இது ஒட்டிய கேள்விகள் இருக்கிறபடியாதான் அமைதியா இருக்கிறேன். கடலுக்கடியில் செல்லும் கேபிள் துண்டிப்பு நடந்தது. இந்த வார செய்திகளில் வந்த கேள்விகள் சிலது இருக்கின்றது. இது ஜெர்மனி, பின்லாந்து, ஜெர்மனி, அயர்லாந்து, ஜெர்மனி, போலந்து. ஜெர்மனி, பின்லாந்து என்பது சரியானது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் யாருக்கு இப்பொழுது இந்த வாரம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது? பெஞ்சமின் நெதன்யாகு அல்லது விளாடிமிர் புட்டின் அல்லது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு? இதுல நெதன்யாகு அவர்களுக்கு தான் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்துக்கு நிதி வழங்கிய நாடு எது? இப்ப இலங்கையில கிழக்கு மாகாணத்துக்கு காசு கொடுத்திருக்கிற நாடு எது? சீனா, இந்தியா, அமெரிக்கா? சீனா என்பது சரியானது. எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறது? 6 பில்லியன், 8 பில்லியன், 10 பில்லியன்? $8 மில்லியன் கொடுத்திருக்கிறது. இப்படி எல்லாம் மாறி மாறி வரோம். இந்த ஜெர்மனியின் முதலாவது அவருடைய கேள்வி திரும்பியும் வந்திருக்கிறதா? வருது இல்ல? சரியா? 2005 என்பது சரியானது. இலங்கை அரசு தமிழர் புனர்வாழ் கழகத்துக்கு இந்த ஆண்டு தடை விதித்தது? இலங்கை அரசு 2002, 7, 2009?
2007 என்பது சரியானது. ஒன்று க்ளோஜினி அளிச்சிருக்கிறார். நேவிசக்கா 2432 புள்ளிகளுடன் நேவிசக்கா முதலாவதாகவும் லோஜினி இரண்டாவதாக 2420. கொஞ்சம் வித்தியாசத்தான் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அவ்வளவு 2259 புள்ளிகளுடன் அடுத்து ஏமலர் 2229 புள்ளிகளுடன் மிகச் சிறப்பு. ஏஆக்கார் 1992 புள்ளிகள், ராஜினி 1987 புள்ளிகள், பத்மினி 1957 புள்ளிகள். மிக சிறப்பு. எல்லோரும் கொஞ்சம் புள்ளி இதெல்லாம் வித்தியாசமா இருக்கிறீர்கள். அதுல அந்த சம்பந்தப்பட்ட கல்வி நான் செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். ஸ்வீடன் நாடு இந்த உணவு 3வது உலகப் போர் வருவதற்கு கடந்த இந்த மாத செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். அதன் பின்னர் 2வதாக இப்ப ஐரோப்பிய நாடுகள் பயப்படுகிறார்கள். பின்லாந்து, நோர்வே, டென்மார்க் நாடுகள் தங்கள் நாடுகளை உணவு தண்ணிகளை சேகரிக்குமாறு இதன்றிருக்கிறார்கள். செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன் ஏற்கனவே. இந்தியா 4000 பில்லியன் காசு இந்தியாவும் இலங்கையில் கொடுத்திருக்கிறது. அதுபோல சீனாவும் கொடுத்திருக்கிறது. அது சம்பந்தப்பட்டது செவ்வாய்க்கிழமை செய்தியில் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியவில்லை. ஜெர்மனியும் கொடுத்திருக்கேன் கேள்விப்பட்டேன். வடமானத்துக்கும் வடமானத்துக்கும் கிழக்கு மாநிலத்துக்கும் 2 நாட்டுக்கும் தான் இப்ப கொடுத்திருக்கு இந்த பிரதமர். வடமானத்துக்கும் கொடுத்து சீனா வடமானத்துக்கு கொடுத்திருக்கு, இந்தியா கிழக்கு மாநிலத்துக்கு கொடுத்திருக்கு. நான் 5 கேள்விக்கு பிறகுதான் வந்து எனக்கு வேலை செய்யவில்லை. எனக்கு எனக்கும் 5 கேள்விக்கு செய்வீங்களா ஜெயாக்கா? 5 சேவை போன அப்புறம் நானும் எனக்கு அந்த சப்மிட் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நிப்பாடி அப்புறம் போய்தான் வந்தேன். என்னன்னு தெரியா நான் சொன்னது ஜெர்மனி என்று இந்த இப்ப என்ன 3ஆம் உலகப் போர் வரப்போறதுன்றது ஜெர்மனின்னு சொல்லிடுறேன். அதான் நிப்பாட்டி வச்சுட்டேன். தண்ணீரெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டேன். அந்த சொல்ல போட்டு இந்த பின்லாந்திலும் ஜெர்மனியிலும் இந்த குழாயில் வர தண்ணியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. உக்ரைன் தானே ரஷ்யா தானே கொடுத்தல் வந்தது. இப்போ சரியான பிரச்சனை. 3ஆம் உலகப் போர் தொடங்க போகுது. எல்லாரையும் ஆயத்தமாக இருக்கும்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட போதா. தண்ணியை சேகரிக்க சொன்னா தண்ணியை எப்படி சேகரிச்சு வைக்கிறேன்னு தெரியல. தண்ணி சாப்பாடு எல்லாம் பிரச்சனையா போகுது. ஒட்ட மாதிரி குடிச்சு வையுங்க. சரி, இப்ப வாணிக்கான கேள்வி நான் ஆயத்தப்படுத்துறேன். அதுக்காகத்தான் வாணி பார்க்குறேன். ஓகே, நன்றி. எவ்வளவோ எத்தனை போல் செய்தேன், முடியவில்லை. ரிமோட்டெல்லாம் போய் தோண்டி எடுத்தேன். அவசரத்துக்கு இல்லை, வாங்கி வைக்கணும் ஸ்டாக்கு. தண்ணி தான் பற்றி தான் நான் கூடுதலா வேணும் சுட்ட வச்சு ஆற விட்டு விட்டுட்டேன். சரி, அமைதி. இப்பொழுது வாணிக்கான கேள்வி உங்களுக்கு 5 கேள்வி தருகிறேன். பண்ணுங்களா? ஓகே வாணி, சரியா? கேட்ட கேள்வியில விட்டு அமைதியாக மற்றவர்கள் இருந்தால் அதுவே போதும். தாண்டியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? சரியா? குஜராத், கேரளா, பஞ்சாப். குஜராத். 2வது, தேசிய நவீன கலைக்கூடம் அமைந்திருக்கிற இந்தியாவின் எங்கே இருக்கிறது? லக்னோ, புனே, புதுடெல்லி. தேசிய நவீன கலைக்கூடம் லக்னோ, புதுடெல்லியில் தான் இந்தியாவில மிகப்பெரிய நகரம் தேசிய நூலகம் எங்கு இருக்கிறது? கல்கத்தா, டெல்லி, மும்பை. டெல்லி. கல்கத்தாவில் தானே வாங்கி. ஓகே, ஆனால் நீங்கள் போட்ட கேள்வி எல்லாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். அது நமக்கு வரக்குள்ள. ஓகே, அப்போது அந்த குகை வந்தது. இப்ப உங்களுக்கு
எல்லோரா கலைக்கோயில் இருக்கிற இடம் ஏது? நேபாளம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. எல்லோரா கலைக்கோயில், நேபாளம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. எல்லோரா 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 நேம் ரெண்டாவது என்ன சொன்னீங்க? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரான்னு சொன்னீங்க. எல்லோரா முதலாவது சொல்றேன். நேபாளமா? நான் நினைக்கிறேன் மகாராஷ்டிரா போல. அங்கதான் இருக்கிறது. எத்தனை கேள்வி வந்து விட்டதோ? 4 வரான். ஒன்றுக்கு தான் சரி, மற்றெல்லாம் பிள்ளை. இன்னொன்று ரெண்டு இருக்கு. சரி. 2 சரியா? சரி. இந்தியாவின் மிகப்பெரிய உயர்ந்த விருது எது? பழமொழி சொல்லாம சொல்லுங்க. நான் வாணிட்ட தானே கேட்கிறேன், நீங்களும் மற்றவர்கள் கேட்கிறீங்க. வாணி தெரிஞ்சது தானே சொல்லுவீங்க. உடனே வர இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பாரத ரத்னா, சாகித்ய அகாடமி அல்லது ஊர்வசி? பாரத ரத்னா. வாழ்த்துக்கள். இப்படியே செல்வி கேளுங்க இந்த அவகாசம் விட்டுட்டு. இனி இடக்கடை அப்படித்தான் இனிமேல் கேட்க வேண்டி கிடக்கு. ஓ, அப்படித்தான் கேளுங்க. அதான் சுவா. ஓகே, சரி. அருணுக்கு பே பண்ணி கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆளுக்கு தான் கேட்கப்படுது. இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, சொல்லுங்க. அதுதான் கேள்வியல். ஏனென்றா அதுகள்லாம் கூட தமிழ் கேள்வியல், எங்களுக்கு அது சூன்யமா கிடக்கு. இல்ல, நான் சிங்கள கல்வியும் சேர்த்து எடுக்கிறேன். சிங்களத்தையும் வச்சு விடுங்க. சிங்களம் வேண்டாம். வேணுமாண்டா மராட்டியும் சேருங்க. இல்ல, பொது அறிவு எல்லாரும் அறிய தமிழோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் அது எங்களுக்கு சில வேளையில அது கஷ்டம். எல்லாருக்கும் 5 நீங்க இப்ப இவாக்கிட்ட எல்லாம் பொது அறிவு கேள்வியல் தானே. ஐயோ, தலை அடிக்குது. கொஞ்சம் கத்தாதீங்கோ, கொஞ்சம் அமைதியா இருங்கோ. சரி சரி, யாரு ஆரம்பிக்க போறீங்க? அது வாணியா முதலாவது. ஓகே. ஜெயமலர் இல்ல போல. ஜெயமலர் இல்ல போல, தெரியல. சொல்றதே வேற கடாரன்னு சொல்லுங்க. நான் 3வது. நான் 4வது. நான் 5வது. வணக்கம் ராஜினி. 6வது. நான் 2வதுல உதரம் இல்ல. 2வது வர என்ன தொடக்கத்துல இருந்து அது பார்க்க இல்லவோ. ஓம்பாணி போய் கூகுள்ல தேட வேணும். எனக்கு அதான் ஒன்றுமே தெரியாது. நகுலவதி இணைஞ்சிருக்கிறார். நகுலவதி, உங்களோட பெயர் கேட்கல. நகுலவதி உங்களுக்கான கேள்வி. சரி, இன்றைக்கு 2 கேள்விகள் கிடக்குது, பார்ப்போம். ஒரு ஒரு நாட்டில் ஒரு நாட்டு பிரதமராக பதவியேற்ற ஒரு பெண் ஒருவர், வயதில் குறைந்தவர் ஒருவர், தங்களது உலக 3வது யுத்தம் வர்றா கோல் ஃபுல்லா தண்ணி போத்துல தான் இருக்கும். தண்ணி இருக்குதானே? அதுவும் இருக்கு, அது அள்ளி ஜனம். மணக்கரையில தண்ணி இருக்குதானே, அள்ளி வச்சுக்கல வேண்டியதுதான். அதுக்கு பாவான எல்லாம் நாளுக்கு நாள் விலையேறி கொண்டிருக்கு. வாணி பொறுத்தானியா பட்டர் என்னும் கூட. சரி, இப்ப கேள்வி என்னென்றால், வாணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கோ. கையிலாதண்டா அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு உதவி தருவேன்னா. சரியா? முதலாவது, ஒரு நாட்டில இருந்து ஒரு இளம் பெண் பிரதமராக இருப்பவர் ஒருவர் தங்களது குடியுரிமைக்காக பார்லிமெண்டில்
இப்ப இந்த வாரமும் ஏற்கனவே ஒரு தடவையும் அவர் பிரதமராக வரும் பொழுது அண்மையிலேயே அந்த துண்டுகள் துண்டுகள் உறுப்பினா தான் வாசிக்கிறது அதுகளுக்கு வச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சு பாட்டு அவைந்த தங்களுக்கு கண்டு தனி உரிமை வேணும் என்று அவைன்ற ஒரு இதை வச்சு ஒரு பாடல் பாடி பயிஸ்கரிப்பு செய்திருந்தார்கள். இந்த நாட்டில நடைபெற்றாண்டு நீங்க சொன்னா காணும். உங்களுக்கு அந்த பெயர் கஷ்டம். இவர் 21 வயது ஒரு பெண் ஒருவர் ஒரு நாட்டில நடைபெற்றது. எந்த இடத்துல நடைபெற்றான்னு சொன்னாலே போதுமானது. இடத்துல புதிய நாடொன்று. என்ன சொன்னீங்க? பெரிய நாடா? உதவிக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதை யோசிச்சு பிடிக்க வேண்டிய ஒழிய இனி அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்ல பெருசா சிறுதாண்டு இருக்கிறார். என்ன சிறிய நாடுன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு தந்த உதவியே அதைத்தான் தந்தேன். நம்ம வாணி தான் ஸ்டார்ட் பண்றது. ஓகே. ஐயோ பாட்டுகள் எல்லாம் வந்து எனவே சேர்ந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே அண்மையிலும் நடைபெற்று இப்பவும் இந்த வாரமும் நடைபெற்றது. நடைபெறுதா? நடைபெற்றது. 170 வருஷ போராட்டத்துக்கு பின்னர் 170 ஆண்டு போராட்டத்துக்கு பின்னர் தங்களுக்கு இது வேணும் என்று சொல்லி ஒரு நாட்டில இப்படி நடைபெற்றது. எத்தனை வருஷத்துக்கு பின்னர் சொன்னீங்க? 170 ஆண்டுகளுக்கு பின்னர். 170 நினைவு வருது, மிச்சம் ஒன்றும் வருது. ஜெர்மனி சொல்றேன். ஜெர்மனி சொல்றேன். சொல்லுங்க. வடகொரியாவை சொல்லி பாக்குறேன். வடகொரியா. நான் ஸ்வீடன் சொல்லி பாக்குறேன். நெவிசக்கா நான் என்னது சொல்றது? ஐயோ ஏதாவது ஒன்றத்தான் சொல்லத்தான். நான் என்னத்த சொல்றது? நான் ஏதாவது நாட்டு சொல்லுவோம். உங்களோட நாட்டத்தான் சொல்லுவோம். நெதர்லாந்து. பத்மினி. நான் தாய்லாந்து சொல்லி பாக்குறேன். கேட்கவே இல்லை இந்த கேள்வி. ராஜினி. நான் தாய்லாந்து சொல்றேன். ராஜினி. ராஜினி. காணவில்லை. பிரித்தானியா. ஓகே சரி. இந்த கேள்வி இப்படியே இருக்கட்டும். மாணிக்க ஆரம்பத்தில் நான் என்ன தரவு தந்திருந்தேன்னு சொன்னேன் யோசிச்சு பாத்தீங்களா? சிறிய நாடு சொன்னீங்க, காக்காண்டு சொன்னீங்க. அப்ப காக்காண்ட நான் கார் எதுவும் கம்பெனி அது ஜெர்மன் நாடு நினைச்சேன். சிறிய நாடு. புதிய நாடுன்னு சொல்ல நியூசிலாந்து. புதிய சொன்னீங்க, நான் சிறிய விளங்கிட்டு. எங்களுக்கும் அப்படித்தான் நியூசிலாந்துல ஒரு எம்பியாக இருக்கிற 21 வயதாக வந்திருந்த ஒரு ஆதிவாசி மாவேதி என்று சொல்றாங்க. அந்த குடியினத்து அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து பாராளுமன்றத்துல ஏற்கனவே பார்லிமெண்ட்டுக்கு போன ஒரு தடவை இப்படித்தான் இந்த வாரமும் அந்த பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு பயிஸ்கரிப்புகள் எல்லாம் செய்து பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறார். ஓகே, உங்களுக்கான அடுத்த ஒன்று. சரி, அடுத்த ஒரு கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவா. இந்த செங்கன் விசா இருக்குல்ல, கடற்கரை சொன்னீங்களா? இன்னும் ஒரு கேள்வி வந்துட்டு போயிருக்கேன். இந்த செங்கன் விசான்னு சொல்லுவார்கள், செங்கன் விசா. அந்த விசாவை பயன்படுத்தி எத்தனை நாடுகளுக்கு போகலாம்? அந்த ஒரு விசாவை வச்சுக்கொண்டு எத்தனை நாடுகளுக்கு செல்ல முடியும்? அதுல வந்து 3 விதமான இது குத்துவார்கள். அதை வச்சுக்கொண்டு அந்த செங்கன் விசா குத்தி இருந்தால் எத்தனை நாடுகளுக்கு பயணிக்க முடியும்? 29. வாணி 29. நகுலவதி
21 சொல்லி பார்க்குறேன். ஏக்கா நான் 27 சொல்லி பார்க்குறேன். 29 சாரி 29. 27 ஒரு காத்துனா இல்ல 29 தான். நான் 27 29. 27 29 ரெண்டாம் தரம் சொல்றீங்க. நேவிஸ் அக்கா நீங்க அந்த இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு இப்ப 29 27 அது ஒன்றும் சொல்லல. அது சொல்லுங்க நீங்க ஆமா, சொல்லுங்க. இதாவது வந்து 28 நாள் என்று சொல்லுவேன். திருப்பி சொல்லலாமோ தவறு? 28 சொன்னீங்க நேவிஸ் அக்கா. ஓ 28 அஸ்வினி 29. ராஜினி 27 சொல்றேன். ஜர்த்தன் சொன்னதான் எனக்கு மூடல நிக்குது இல்ல. ஓ நிக்கல. இதுல வந்து ஒரு தரத்திலேயே சொன்னதுல வாணி பத்மினி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 29 நாடுகளுக்கு செல்ல முடியும். நான் சொன்னேன் தானே. நீங்கள் ரெண்டாம் தரம் சொன்னீங்க. வந்துட்டு டக்குன்னு மாத்தினான் நான். அது 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 பிள்ளைதான். அப்படி சொல்ல போனால்தான் சொல்றேன். ஓகே முதத்தரமே சொல்லுங்கன்னு தான் சொன்னா பிள்ளையன்னா திருப்பி சொல்லி கூட சொல்லுங்க. சரி அடுத்த ஒரு கேள்வி. என்னண்டா என்ன ஒரு கேள்வி எடுத்து. சரி இப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்தது அது பின்னர் 72 ஆண்டுகளாக இந்தியா பிளக் இருக்கிற கொடி இருக்கிறது அல்லவா? அந்த கொடி வந்து ஒரு நாட்டுல வந்து இவ்வளவு காலமும் அந்த நாட்டுல வந்து கொடி வச்சிருக்க முடியாது. இந்தியா கொடி அந்நியமான நாடுகள்ல இந்தியா கொடியும் பறக்க விடுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்லிமெண்ட் தவிரவும் வேற சில முக்கிய இடங்கள்ல எல்லாம் இந்திய கொடியும் பறக்க விடுவார்கள். சரியா? ஆனால் 70 நாடுகள் இல்லையா? நாடுகளிலே ஆமா 72 ஆண்டு காலமாக ஒரு நாட்டுல வந்து இந்தியா கொடி இதுவரைக்கும் பறக்க விடவில்லை. அவர்கள் வேறு ஒரு நாட்டு கொடியைத்தான் வச்சிருந்தார்கள். இந்தியாவை சிந்திச்சு கிட்ட யோசிச்சு பார்த்தாச்சு. ஆனால் இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த நாட்டில 2019 ஆண்டு அவன் சுதந்திர தினம் நடைபெற்ற பொழுது ஒரு ஃபேமஸான ஒருவர் அந்த நாட்டுக்கு சென்று இந்தியா கொடியை ஏற்றினார். எந்த நாட்டில அந்த கொடியை அவர்கள் ஏற்றி இருந்தார்கள் சொல்லுங்க. இந்தியாவுக்குள்ள கிட்ட சிந்திச்சு பாருங்க. அந்த நாட்டு நேபாளம். அடுத்த சொல்லி பாருங்க. இலங்கையை சொல்லி பாரு. இந்தியாவுக்கு கிட்ட இந்தியா கொடி இலங்கை யோசிச்சு பாகிஸ்தான் திருப்பி சொல்லாதீங்க கொண்டு சொன்ன நடத்தமா ஏக்கா சொல்லுங்க பாருங்க. தெரியலண்ணா ஏதாவது நாடு சொல்லுங்களேன். ஏதாவது உண்டா சொல்லுங்க. வங்காளம் என்று சொல்றேன். பங்களாதேஷ். வச்சிருந்தேன். இப்ப இப்படி குளிர் இருந்து பாத்தீங்களா யோசிச்சு பிடிக்கல. அடுத்த நேவிசாக்கா. நான் வந்து இந்தியாவுக்குள்ளயா வேற நாட்டுக்குள்ளயா? இல்லையாக்கா இந்தியா கொடியை வேற ஒரு பக்கத்துல அதுக்கு அண்டி இருக்கிற நாடுகளில வந்து ஏற்றாமல் இருந்தார்கள். இப்பொழுது இந்த 19ஆம் ஆண்டு இந்த இது பிறகு திரும்பி அந்த கொடியை கொண்டு போய் அந்த நாட்டிலே ஏற்றி இருந்தார்கள். பங்களாதேஷ் 72 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்ப நரேந்திர மோடி அவர்களால் இந்த கொடி அங்க கொண்டு போய் வேறு ஒருவர் மூலமாக ஏற்றி அதெல்லாம் ஓகேயாக 72 ஆண்டு பகைக்கு பின்னர் அந்த நாட்டில அந்த கொடியை ஏற்றினார். இப்பொழுது அந்த சக்கரத்தோட அந்த நாட்டில இருக்குது. பங்களாதேஷ் இல்ல பத்தினி. நான் குஜராத்தை சொல்லி பார்ப்போம். ராஜினி சீலியலை சிந்திச்சா கூட இதுக்கான பதில் வரும். என்னது சரியா? துணியலை சிந்திச்சா கூட இதுக்கான பதில் வரும். நான் பாரு அவருக்கு நானும் பாருங்க. ராஜினி
என்ன இந்தியாவில் வேற எந்த இடம் சொல்ல வாணி வாணி நெருங்கி நீங்கள் பார்க்கலாம். முதல் ஏற்கனவே ஒன்று பதில் சொன்னீங்கள் கிட்ட. இல்ல இப்ப என்ன தெரியும் மாலதிவா சொல்றேன். நான் அதான் சொன்னேன் அந்த குளிரே சிந்திச்சு பாருங்க. ஒண்ணு எடுத்து கொடுங்க. நான் சொல்லவா? சரி சொல்லுங்க. காஷ்மீர். காஷ்மீர் காஷ்மீர்ல தான் காஷ்மீரத்தான் சொல்ல வந்தேன். நீங்கள் காஷ்மீர் நீங்க குளிரன்னுக்கலாம். நான் அதை பிடிச்சேன். நான் காஷ்மீர் 72 ஆண்டுகளுக்கு நீங்க கீழேயும் சொன்னீங்க காஷ்மீர். அது வந்து இவர் மகேந்திர சிங் தோனி அவர்களால் தான் அந்த கொடியை அங்க ஏற்ற முடிஞ்சது. அவர் தான் கொண்டு போய் அதை ஏற்ற இதண்ட சொல்லி அங்க கொண்டு போய் ஏற்றி இப்ப 72 ஆண்டுக்கு பின்னர் காஷ்மீரில் ஏற்கனவே பிரச்சனைகள் தான் காஷ்மீர் அந்த எல்லையிலே எல்லாம். நானா இப்ப எதுலயும் இந்த காஷ்மீர் பேர் வாரது இல்லை என்ன இப்ப இந்த கேள்வி பதில கூட ஏன் அது அது நடுகளும் பகதான் கீரியும் பாம்பு மாதிரி. அதான் அந்த எல்லையில சண்டை பிடிச்சு கொள்றேன். இல்ல அதை சொல்ல. இப்ப கேள்வி பதில்கள் கூட இப்ப மற்ற நாடு வார மாதிரி இந்த காஷ்மீர் வாரது இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே சரி. என்ன முண்டு தர்றேன். ஓகேயா சரியா? அடுத்தது இந்த முறை கீழே இருந்து வர ராஜினி வாங்குவா. ராஜினி கேட்டு பாருங்க. சும்மா ஏதாவது வந்தா சொல்லும். சும்மாவை சொல்றீங்களோ சுமந்து சொன்னீங்களோ சரி. வெள்ள மாளிகை இருக்கல்லவா? அந்த வெள்ள மாளிகைக்கு சரி வெள்ள மாளிகையை வடிவமைச்சு கொடுத்தவர் எந்த நாட்டுக்கு உரியவர்? வெள்ள மாளிகை அதை கட்டுவதற்கு வடிவமைச்சு கொடுத்தவர் எந்த நாட்டுக்குரியவர்? வெள்ள மாளிகையை அந்த நாட்டுக்கு உள்ளவர் தான் நான் செய்திருப்பார். அமெரிக்கான்றது அமெரிக்கரன். அப்படிக்காண்டா நான் நிறைய அந்த நாட்டு கேள்வியை கேட்கிறேன். வேற என்ன சொல்றேன்? சரி ஒவ்வொருத்தரும் தான் நீங்க சொல்றீங்க. அதான் ஒவ்வொருத்தரும் இப்ப உங்களுக்கான இதுக்கான ராஜினிக்கு அமெரிக்கான்னு சொன்னீங்க. ஓகே அடுத்த பத்மினி என்ன பேர் சொல்ல வேணுமா? நாடு பக்கத்து நாடுகளை சொல்லுங்க சொன்னா. உங்களோட பக்கத்து நாடுகளும் சரி ஓகே தேடி கொண்டிருக்காம நான் சொல்றேன். நான் சொல்றேன் அயர்லாந்து சொல்றேன். அயர்லாந்து வாழ்த்துக்கள். என்னண்டு அயர்லாந்து டகான்னு பிடிச்சிங்க? பக்கத்து நாடுகளுக்குள்ள பிடிச்சேன். பக்கம் சொல்லிட்டு அயர்லாந்து என்ன வெள்ள மாளிகையில கட்டினவரோ இல்லாட்டி வடிவமைச்சு கொடுத்தவர் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் கோவன் என்றவர் தான் வடிவமைச்சு கொடுத்தவர். பிறகு அந்த வெள்ள மாளிகையில முதல் அங்க குடியேறினவர் யார்? அந்த ஒருவரும் போகிறார்கள் தான். இப்ப கடைசியாக இனி போகிறார் அடுத்த ஜனவரி 25 டொனால்ட் ட்ரம்ப் போற மாதிரி முதலாவதாக அங்கு புதுமனை பிரவேசம் செய்தவர் யார்? புதுமனை போகிறதர் புகுந்தவர் யார்? சொல்றதப்பா கீழே நின்று சொன்னவர்ல சொல்லி கொண்டு போங்க. சொல்லாம முடிஞ்சா மற்றவர் சொல்லலாம். பாருங்க நேவிசக்கா பத்மினி சொன்னவர். நேவிசக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்ல இல்ல நீங்கள் முதல் சொன்னீங்க அயர்லாந்துக்கு கேட்கல. இப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப பத்மினி நினைக்கிறேன் ஆடம் ஸ்மித் நினைக்கிறேன். ஆடம் ஸ்மித் ஓகே. ஜிம்மி கார்ட்டர். அடுத்த ராஜினி சொல்லி பாருங்க பாருங்க. மாத்தி கேட்போம். ராஜினி ஹலோ ஹலோ நான் மெட்ராக சொல்லட்டும். ஓகே நேவிசக்கா சொல்லிட்டு ஜெயாக்கா சொல்லுங்க பாப்போம். நான் அடம் ஸ்மித்தில் இந்த இது வேற பேர் வருது இல்லை எனக்கு வாருங்க. ஒன்று வேறண்டா ஜோர்ஜ் வாஷிங்டன். இல்ல அவர் இல்ல
அது அடுத்த ஆள் நகுலவதி சொல்லி பாருங்க பாப்போம். நான் கனடியை சொல்லி பார்க்க. என்னடி அதுக்கு பிறகு வந்தவர் எவ்வளோ வாணி சொல்லுங்க பாப்போம். நான் ஆபிரகாம் லிங்கத்தை சொல்றேன். அவரும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்தார். அவருக்கு பிறகு வந்தார். முன்னுக்கு ஓகே. இதுல வந்து சரி, இதுல உதட்ட பதிலும் சரியா வரவில்லை. அடம் ஸ்மித் போய் இல்லையா வெள்ள மாளிகைக்கு வாஷிங்டன் தான் முதலாவதா போனவர், அப்ப கட்டே இல்ல. வாழ்த்துக்கள். அவர்தான் முதல் போறதுக்காக வாணி அதை கட்டமைப்பு எல்லாம் செய்விச்சு எல்லாம் செய்தது வந்து ஜோர்ஜ் வாஷிங்டன் தான். ஆனால் அவர் வந்து உள்ளுக்கு போகவில்லை. ஆனால் ஜோன் அடாம் தான். நான் சொன்னேன் ஜோன் ஸ்மித் என்று சொல்லுங்க. அடம் ஸ்மித் என்று சொன்னீங்க. அது எனக்கு அது தெரியல. ஜோன் ஏதோ அடம் ஜோன் ஆடம் தான் இரண்டாவதான அங்கத பிரசிடென்ட். அவர் தான் முதல் சரி. அதே அடுத்த சரி. அந்த வெள்ள மாளிகைக்கு வந்து வெள்ளையடிக்கிறார்கள் தானே, பூச்சடிக்கிறார்கள், மேக்கப் வெள்ளையடிக்கிறார்கள். எவ்வளவு செலவு இப்ப செலவழிச்சு இந்த முறை வெள்ளை அடிக்கிறார்கள். 570 கலன்ல பாணி அந்த இது எடுத்திருக்கிறார்கள். அந்த பெயிண்டுகள் பராமரிப்புக்கு மட்டும் 60 நியாயமான காசுகள் முடியுது. 12 கோடி கிட்ட முடியுது. உங்களுக்கான கேள்வி மொத்தம் அவ்வளவு செலவு முடிகிறது. அந்த வெள்ள மாளிகை அவ்வளவுக்கும் 6 மாடி கட்டிடம். அதுல வந்து யோசிச்சு பாருங்க. நான் கேள்வி சொல்றதுக்கிடையில சில உதவிகளுக்கான பதில் தருகிறேன். நீங்கள் அந்த எனக்குக்கான கேள்விக்கான பதில் எவ்வளவு கோடி மொத்தம் செலவாகிறது தான் நான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வச்சு கொள்ளுங்க. 6 மாடி கட்டிடம் இருக்கிறது. 132 அறை இருக்கிறது. 35 அதோட கழிவறை இருக்கிறது. 412 கதவு இருக்கிறது. 3 லிப்ட் இருக்கிறது. அங்க 23 பயர் அதுகள் கொண்டு போற வச்சிருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கான கேள்விக்கான பதிலே சொல்லி கொண்டு வாங்கோ. ஸ்டார்ட் பண்றத வாணியம்மா ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ? 1000 இருந்து 5000 சொல்லி பாருங்க. கோடியா எவ்வளவு செலவு? 4500 கோடி. வாணி 4500. நகுலவதி 3500 கோடி. 3500 கோடி. ஏக்கா 4000 கோடி என்று சொல்றேன். 4000. நேவிசாக்கா? நானும் 4500 கோடி சொல்றேன். 4500க்கு போய் இருக்க கூடாது. ஓகே. அடுத்த ஆள் பத்மினி. நான் என்ன 3000 சொல்லுவோம். அது சொல்லல தானே. 3000 கோடி என்பது சரியானதா? வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள். 3000 கோடி செலவம். அப்ப செலவழிக்கிறோம் என்ன? ஆமா, அந்த அறைக்கு பூச்சு பூசுறதுக்கு இவ்வளவு செலவழிக்கணும். இவ்வளவு இவ்வளவு இதா இருக்கிறது. கோடி கணக்கு. ஆமா. சரி, என்ன ஒரு கல்விக்கு அரமணித்தியாலும் எனக்கு இது ரங்குறதுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு கல்வி தானடா? சரி, இப்ப இது ஒரு கொஞ்சம் இதுதான். இந்த வியாழன்ல வந்து மேலுக்கு பாருங்க, மேல பாருங்க. வியாழன் கிரகம் இல்ல, கிரகம். அதுல வந்து இப்பொழுது 95 நிலவுகள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். மொத்தம் 95 நிலவு இருக்குது வியாழன்ல மட்டும். இதுல வந்து ஈரோப்பா கிளிப்பர் என்ற ஒரு விண்கல இதுக அனுப்பி இருக்கிறார்கள். கடந்த வருஷம் அனுப்பி இருந்தவர்கள். இதுல வந்து ஈரோப்பாக்கள் அது வந்து ஏற்கனவே 1990 வந்து கலீலியோட சேர்ந்து தெரிந்து அந்த சுற்றுவட்ட பாதையை சுத்தி படம் எடுத்து அனுப்புறது. இப்ப
அது 46.5 அடி நீளத்துல இந்த சோலார் அதுகள் எல்லாம் பொருத்தின ஒன்று அனுப்பி இருக்குது. அது அங்க நின்று அனுப்பினா அதுல 2030ஆம் ஆண்டு அந்த விண்கலத்தில் அங்க போய் சேரும். இப்ப அனுப்பினது 2030ஆம் ஆண்டு தான் போய் சேரும். உங்களுக்கான என்னன்னா இதுல 103 மொழிகளில அந்த சிப்ஸ் இருக்குல்ல, சிப் பண்றது சோழர்கள் பொறுத்துற அந்த சிப்புகள் பொறுத்துறதுல தமிழ் மொழியில கதைச்சு அந்த சிப்பும் அதை விட 23,000 பெயர்கள் ஏற்கனவே அண்மையில் கடந்த வருடம் எல்லாம் அறிவிச்சிருந்தார்கள். நீங்கள் விண்வெளிக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மெசேஜ் பண்ண விரும்பினா உங்களது பெயர்களை கொடுத்து கொள்ளலாம் நீங்கள் அப்படி என்று கொஞ்சம் டீட்டெயில் போட்டிருந்தார்கள். அதுல 23,000 பெயர்களுடைய பெயர்களை குறிச்சு சின்ன சின்ன இதுகளை அவர்களுடைய அந்த லெட்டர்களை எல்லாத்தையும் பொருத்தி விண்ணுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். 2030ஆம் ஆண்டு தான் வரும். இப்ப உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், தமிழ் மொழியில ஒரு வசனம் உண்டு. இன்றெல்லாம் நாங்கள் இப்ப இதுக்கு ஏற்கனவே இப்ப முதலும் பேசியிருந்தோம். ஏற்கனவே 2-3 தடவை இந்த இன்றையான் கேள்வியிலும் இது பற்றிய ஒரு இது வந்திருந்தது. என்ன சொல்லி இந்த தமிழ் மொழி தமிழில அந்த மொழி சொல்லை மேலுக்கு சிப்பில அனுப்பி இருக்கிறார் என்ற வார்த்தை. இன்றும் இதை பற்றி கதைச்சிருந்தோம். இதுக்கு முதலும் நான் கதைத்திருந்தோம். ஓகே, சரி, சொல்லுங்க பாப்பல். இன்றைய தினம் இது பற்றி கதைச்சிருந்தோம். எப்ப கதைச்சோம்? இதுக்கு முதலும் கதைச்சோம். சரி, பார்ப்போம். யார் குடிச்சு சொல்லுறீங்களா? சிவம் என்று சொல்ல அன்பே சிவம் என்று வந்த நினைக்கிறேன். இல்ல, ஜெயாக்கா அன்பே சிவம். அடுத்தால் நான் சிவமயத்தை சொல்லி பார்க்க. சிவமயத்தை ஏதாவது வந்ததா உங்களுக்கு கேள்வி? இல்ல, அப்போத நீங்கள் ஏதோ ஒரு சொல்லுக்கு எழுத்துகள் பொறுத்து நீங்கள் அந்த சிவத்தோட அதுகள் எல்லாம் பொறுத்த இல்ல. இது பற்றி கலத்திருந்தோம் என்று கூட சொல்லி. ஓகே, சிவாய நமஹோம். ஐயோ வேண்டாம், சிவஜிவா இல்ல, சோம் நீங்க சோம் பண்ணல, நான் ஓம போட்டேன். இல்ல, நான் இன்று கதைச்சிருந்தோம். இது பத்தி இதுக்கு முதலும் கதைச்சிருந்தோம் என்று சொல்லி இருந்தேன். அந்த தோம நான் ஓமண்ட் எடுத்தேன். சிவாய நம்ம ஓமண்ட் சிவம் சிவமயம் என்னோண்டு நானும் பார்த்தனா மறந்துட்டேன். சிவமண்டு வருமா? இல்ல தானே. ஓகே, பாருங்க. ஓகே, ஓகே, வருது இல்லையே ஆங்கிலத்தில் அது வருது. நீங்கள் தான் கண்டு உதவிய பிடிச்சு பறந்துல சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? குடி தண்ணி போத்த என்ன மூன்றாவது உலக போர். நீங்க போர் அடுத்தால் தண்ணீர் என்று சொல்லுவா. வாணிதான் முதல்ல ஆரம்பிச்ச. நீங்கள் சொன்னீங்கள் தானே தண்ணீர் என்ற வார்த்தை தான். ஓ, வாணி நான் தான் தண்ணியா குடிச்சு காட்டுனா நான் தண்ணீர் என்று சொன்ன நினைப்பேன். ஓ, நீங்க கேட்டது நீங்க சொன்ன மிகச்சிறப்பு. தண்ணீர் என்ற வார்த்தையை தான் அதுல சிப்பில பதிஞ்சு அனுப்பி. அவர் சொல்ல முதல் இல்ல, அவர் சொல்லக்குள்ள சொன்னது நான் தண்ணீர் போத்தலன்னு சொன்னேன். பரவாயில்ல, ஓகே. கண்டால் பொருங்கலர் அங்கு பெரிய கடல் இருக்கிறதா, எத்தனையோ டீப்ல கடல் இருக்குதுன்னு சொல்லி அது பனிப்பாறை அதுகள் எல்லாம் நிறைய வியாழன்ல அந்த இதுல இருக்கிறதுக்காக அதுல மீன்கள் எவ்வளவு தாளத்திற்கு பிறகு எவ்வளவு காலத்துக்கு சுவாசிக்கலாம், அது மஞ்சள் போச்சு நம்மண்டாலும் அதுல எப்படி அதுகள் இருக்கலாம் என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக தான் இதை அனுப்பினார்கள். அதுல இந்த எவ்வளவுக்கு அந்த தண்ணி இருக்கின்ற என்றால் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா மக்களுக்கு தண்ணி தான் முக்கியமான காரணம்.
அப்ப அந்த இதுல இப்ப இருக்கிற பூமியில இருக்கிற மாதிரி அந்த வியாழன் அந்த கிரகத்திலேயும் எவ்வளவு இருக்கலாம் என்பதற்காக அதை ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த தண்ணீர் என்ற வார்த்தையை தானம் 103 மொழியில எல்லாம் விதாண்டு தண்ணீர் என்ற வார்த்தை தான் அதுல போட்டு அந்த ஜிப்பில் அனுப்பி இருக்கிறார்களாம். நேற்றைய தினம் நான் செய்திகள்ல எல்லாம் வந்து நேற்றைய தினம் பார்த்திருந்தேன். சந்தோஷமா இருந்தது. 2030ஆம் ஆண்டுல பரவாயில்ல தானே, நாங்கள் இல்லாட்டியும் பிள்ளைகள் என்றாலும் பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேள்விகளில் வேறாவது சந்தேகம் இருந்து வந்தால் சொல்லலாம். இன்றைக்கு வாணி நீங்க பார்க்கல கேள்வி ஓகே, நான் அண்டையான் ரெண்டும் திருத்தத்தையும் போட்டு விட்டேன். சீராட்டி பாராட்டியும் நான் அதுக்காகத்தான் சொல்லாமல் பேசாம இருந்தேன். அந்த நேற்றைக்கு எழுதின வியாழக்கிழமை கேள்வியில அந்த மறுமொழியில நீங்க ஒருக்கா கீழே போடுவீங்களா? அது சனிக்கிழமை சில பேர் போடுவினா, நான் வெள்ளிக்கிழமையானதான் இரவு 15 விடுறேன்னா. சரி சரியா, நான் ஒரு நாள் நினைக்கிறேன். இன்றைக்கு இரவு 12 மணி வரைக்கும் பதில் போடலாம். ஆனா நான் சனிக்கிழமை தான் பதில் போடுறேன்னா. ஆனா நீங்கள் போட்ட பதில் நான் பார்த்திருந்தேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், சரியானதுதான். நான் இந்த வார செய்தியிலும் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். ஜெர்மனியும் அது எல்லாமே 3மே சரியானது நீங்க போட்டிருந்தது. சரிதானே போட்டேன். ஆமாம் ஆமாம், கூட செய்தியில பார்த்தேன். நான் செவ்வாய்க்கிழமை செய்தியை ஒட்டிய கேள்விதான் 3ம். அதில் வந்து ஜியாக்கா ராஜினியும் ஆஸ்திரேலியாவும் சீனாவும் அந்த ரோபோ ஒன்றைக்கு போட்டிருந்தார்கள். ஆனால் அந்த ரோபோ வந்து சமையல் இது வந்து செய்யறதே ஒழிய சமையல் இதுல இப்ப முதலாக ஜெர்மனியில தான் வந்திருக்கிறது. அதத்தான் அது 120 பேருக்கு சமைக்கலாம். செய்திகள் செய்யுது. மிஷின் மாதிரி தானே அது சமைக்கிறதுக்கு சமைச்சு தரும். இல்ல அதிசயமா இருக்கு. ஒரு ஆளை அப்படி செய்ய ஒன்றே அப்படி செய்ய என்ன கூட்டுற மிஷின்ல கூட அதுதான் அது இருக்கிற குப்பையாவது கூட்டுது. ஆனா இப்ப சமையல் எண்ணுக்குள்ள அப்படியும் பண்ற குத்தல் பண்றது தெரியல. அப்ப ஜனங்களுக்கும் வேலை இல்ல தானவாணி, எப்படி அதான் ஜவுச்சு பாருங்க. அதுதான் இப்ப பிரச்சனையா வரப்போகுது, பெரிய பிரச்சனையா வரப்போகுது. வேலையும் இல்ல. மற்றது இப்ப என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆள் தீர்மானிச்சுதான் எவ்வளவு வைப்பார். இவர் இருந்து சமைக்கிறதா இல்ல வாணிமா, நான் ஒரு படமே கண்டேன். நான் இப்ப பெரிய ஒரு இந்த துலா காவடி மாதிரி இருக்குது. அப்ப அந்த ஒரு போல கொண்டு வந்து அப்படி வைக்க கார்ன்ஃபிளெக்ஸ போட்டுது அதுக்குள்ள ஏதோ மில்க் மாதிரி வருது. அப்படி நான் அது ஒரு படத்துல நேர காணையில யாரும் வயோதி வரை இல்லாத வேலை அப்படி. அப்ப மனுஷர்களுக்கு வருத்தங்களும் வந்து என்ன வேலைகளும் இல்லாம போய் எவ்வளவு பிரச்சனை வர போகுது. ஒரே ஜிம் தான் பேர்ந்து போக வேண்டி வந்தபடியே இருக்கு முழு நேரம். அதுக்கு ஜிம்முக்கு போறதுக்கு காசு வேணுமே, காசுக்கு போறதுக்கு வேலை வேணுமே. அதான் சொல்றேன், எல்லாம் சிக்கல் தான் முடியும். சீனாவில வாணி ஏதோ புயல் காத்து அடிக்க போது வீடு வழியா இருக்கலாண்டு இது கண்டு ஏதோ வீடுகள் பிசினஸ் வீடு மாதிரி ஏதோ ஒன்று புயல் அடிக்காம விடுமெண்டு ஒரு வீடை ஒரு குகை மாதிரி கட்டி கட்டி வித்தவங்க. அது ஒரு பிசினஸ். அதான் எல்லாம் பிசினஸ் தான். ஏன் இப்ப இங்க லண்டன்ல என்ன இந்த நிலத்துக்குள்ள பங்கர் செய்து இத குடுக்கினமாம் 1 லட்சம் பவுனாம். இப்ப சனம் கூடாதுக்கு புக் பண்ணி போட்டு காவல் இருக்கா. என்னது பங்கர் இப்ப 3வது உலக போர் வர போகுதுண்டு ஒழிக்கிறதுக்கு. இப்ப அதுக்கு அதுல அவங்க காசு உழைக்க நிக்கிறாங்க. அதுவும் 1 லட்சம் அந்த உயிருக்கு. அதை விட அவர் செய்து கொடுக்கறதுக்கு காவலாம் கியூவில் நிக்கணுமா மக்கள். அப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எங்க போகுதுன்னு பாருங்க. யார்கிட்ட இருக்கும் 1 லட்சம். இதுவரையும் இணைந்து பயணித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் இந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி முகனுக்கும்
கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்து வாணி பஜித்தா வார செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி செய்யலை என்று சொன்னவர் ஒன்றும் சொல்ல இல்லை எனக்கு அன்றைக்கு சொல்லியிருந்தாரு இல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை அவர் சொல்ல இல்லை உண்டு அதான் நினைக்கிறேன் வானிலை சொன்னவரா சொல்லியிருந்தார் போலடாக்க எனக்கு சுவரா தெரியல இல்லையென்று சொன்னா சொல்லுக்கோ நான் நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்த வேணுமா இல்லையாட்டா செய்யலாம் அதில் புதன்கிழமையும் நான் நினைக்கிறேன் புதன்கிழமையும் இருக்காது நிகழ்ச்சி மாறி வேறக்குள்ள டாக்டர் முடியவங்க வரணும் மரபுக்கவி அப்போ அதுவும் வராது புதன்கிழமையும் இருக்கும் அப்ப மாறி எல்லாம் செய்யறேன்டா சிவதர்சினி செவ்வாய் செய்யறேன்டா நான் புதன்கிழமை செய்யுது அந்த டைமுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தாண்டா புதன்கிழமைக்கு மாத்தி செய்யாம அந்த நேரம் இருக்கும் புதன்கிழமையும் செய்து வெள்ளிக்கிழமையும் செய்வீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓ கணக்கு அப்படியில இருக்கு யாரும் நீங்க இலங்கையிலேயே இந்தியாவிலேயும் கொண்டு வரேன்டா உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாயை பயன்படுத்தலாம். இல்லை அவர் இல்லை போயிட்டார். ஓகே சரி அப்படின்னா எனக்கு வஜிதா சொன்னாரு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்னாரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு ஒன்று சொன்னேன். எனக்கும் சொன்னவர் தான் சுவராஜ் 29 27 இன்னும் ஏதோ சொன்ன மாதிரி தான் கிடந்தது வடிவா தெரியுது. அண்டே கதை கேட்கல சொல்லி கொண்டு இருந்தவர் தான். 22 புதன்கிழமை தானே வரும். அவ மாறி சொன்ன அவ தெரியும் 22 நீங்க 22 சொன்னது எனக்கு இன்றைக்கு இல்ல இல்ல இன்றைக்கு இல்ல இன்றைக்கு வாக்கு இல்ல. அப்ப போன போன சொல்லி கொண்டிருந்த சொன்னவர் இன்றைக்கு நிகழ்ச்சி செய்யறேன்னு சொல்லிக்கல. அப்ப முதல் சொன்னார். சரி ஓகே பாப்போம். அப்படி எனக்கு வடிவா தெரியல. அவர் மாறியும் சொல்றது அதான் அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் இல்லைன்னு சொன்னா சிவதர்சினி சேர்ற முடியும் நீங்க செய்யுங்க. அப்படியாண்டா இல்ல சிவதர்சினி செய்வார என்றால் அடுத்த நாளுக்கும் மாறி செய்யலாம். பிரச்சனையே இல்ல. அக்கா ஏதாச்சும் வேறையும் கொண்டு வரேன்டா இந்த டைமை பயன்படுத்தலாம் தானே. ஏதாவது இல்லையண்டா நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண தெரியும். வஜிதா மெசேஜ் போட்டதா எனக்கு தெரியும். போடுவேன் அன்றைக்கு சொல்லிக்க சொன்னது. அதாவது சுவரா தெரியல. பாப்போம் நான் கேட்டுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி. ஓகே நன்றி வாணி. நன்றி. இந்த நேரம் வாணி ஜெபலருக்கு விட்டு கொடுத்து உங்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு உங்களுக்கும் நன்றி. நான் அதான் ஓடி போய் பங்கு பெற்றாமல் ஓடி போய் சாப்பிட்டுட்டு ஓடியேன். கூப்பிட்ட கேட்டதுதான் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சரி நன்றி. மணி சரியான சினோ இங்க வழுக்க சினோ காலமை அப்படித்தான் இருக்கு. சினோ கொட்டையில ஆனால் உப்பு போட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் வழுக்கு கிடந்து ஐஸுக்கு என்ன மெருகிட்டது. அதுதான் சரியான பையன். இரவுக்கு யாரு செல்வி என்ன கூப்பிட நான் கொஞ்சம் பதிவு சொல்லாம இருந்தானே வேற என்னோட கதை சொல்லதானே போயிட்டாரு. இப்ப படியில அது வேற தனக்கு வழக்குதான் கவனம். படி சரியா வழுக்குது. நான் எங்களை வெறும் அதைத்தான் போயக்கல. அதான் திரும்ப ஓபன் நீங்கள் வாணி கூப்பிடு. சரியான சைக்கிள்கள் எல்லாம் தம்பி என்னோட வந்தது சொல்லித்தான் வந்தது. கவனம் அம்மா வரையக்கலாம் சுத்தி வாங்க ரோட்டையை. நான் கொஞ்சம் பார்த்து கால் வைக்கணும். அந்த உருகாத ஐஸுக்குள்ள வைக்க உருகி போய் இருக்கிறதுக்கு வைக்காதீங்க. விழுந்த ஐஸுக்கு கால் வைக்கலாம். 5:30 போய் எந்த அடியில வழுக்குதுன்னு யாருக்கு தெரியும். எனக்கு வரையக்குல வாணி நான் 8 மணிக்கு வேலை முடிஞ்சு வரையக்குல போயக்குல தம்பி வந்தபடியா ஒரு 100% சேஃப்டியா போனான். விழுந்தாலும் அவன் பிடிப்பான். வரையக்குல முதல் போயக்குல சொல்லி விட்டவன் நம்ம வரையக்குல ரோட்டு சுத்தி வாங்கும் பஞ்சிய பாக்காம. ஆனா பார்த்தேன் அந்த ரோட்டு தான் பெரிய ஆபத்தான ரோட்டா இருக்கு. என்னென்ன 2-3 சைக்கிள் விழுந்தாக்கும் உருட்டி கொண்டு வருதுகள் நடந்து. அப்ப நான் பார்த்தேன் அது வேண்டாம் கரைச்சல் போட்டு நான் அந்த உப்பு காருக்கு வார வாகனம் பண்ணா உப்பு போட்டு கிடக்குது ஓடுறதுக்கு சுவமா. அப்ப அதுக்குள்ளாலே வந்து நான் ஒரு மாதிரி இங்கால சைக்கிள் எடுத்து உருட்டுறது நடந்து வந்தும் அப்படி ஒரு மாதிரி 8 காலுக்குள்ள விட்ட வந்துட்டேன். வளமே வாரதுன்னு பார்க்க அது கொஞ்சம் வெள்ளம் இறங்கி நான் அப்படி ஓடி வந்துட்டேன். இப்ப மழை ஆனா சின்ன கொட்டையில அந்த படிஞ்சு இருக்கிறது இருக்குமே உங்களுக்கு இல்லையா?
எங்கள இடத்துல விளையில ஆனா சிட்டிக்கு விளைந்திருக்கு. எங்களை பக்கம் இல்லை. ஜெர்மனியில வாணி நல்ல அழகான சாரி உடுத்திருக்கு. மாநில கலவுல நகுலா உடுத்திருக்காரு பாருங்க. அதான் இப்ப எடுத்து போட்டேன் நான் வாணிட்ட கொட்டன் சீல அடிச்ச மாதிரி போட்டிருக்கிறியா உடுத்திக்கணும் டக்கடவே. கொட்டன் காஞ்சுரங்கள் எல்லாம் பெருகுதானே. இது தனி கொட்டன் சீல தான் அது. அதான் இப்ப அப்போத நீங்க சொல்லிக்க யோசிச்சேன் நான் என்னட்ட இருக்கணும் வந்து இப்பதான் நினைவு வந்த போல அந்த படத்தை எடுத்து போட்டேன். இப்ப 2 போன வருஷம் இலங்கையில இந்த சீல சேம் கலரா தான் இருக்கு. இல்ல அவர் சேம் கலர் சேம் இதுதான். அவர மஞ்சள்ல பர்பிள் இந்த கிரீன்ல பர்பிள். கிரீன் அவங்களோட சீல இந்த கிரீன். இப்ப அந்த வெயிலுக்கு மஞ்சள் தனி மஞ்சள் இந்த கிரீன். ஆறுல கிரீன் சொல்றீங்க வாணிலையா? எந்த கிரீனோ பாக்க தெரியல எங்களுக்கு பாக்க ஒரே மாதிரி இல்ல அது வெயிலுக்கு வெயிலுக்கு பச்சையா இருந்தது என்ன பச்சையா இப்ப வெயில் அடிக்குது நேரா. வெயில் வெயில் வெளியிலே ஆனா வீட்டா பொறுங்க காட்டுறேன். கேட்டு மூடி போட்டு மூடா தெரியும். 21ஆம் ஆண்டு கொட்டன் கார் குளிராகும் கூட என்ன. ஆனா நல்ல வடிவா இருந்தது அந்த சாரி உடுத்திருக்க. இந்த நல்ல வடிவா கிரீன் தோய்க்க கூடாது என்ன குருத்து பச்சை மாதிரி என்ன குருத்து பச்சை இந்த இருக்கு. இந்த பச்சை தான் இந்த பச்சை. இந்த பக்கத்துல இருக்கு பச்சை மஞ்சள் புல்லுகள் இருக்கு பச்சை. அந்த பச்சை இது மஞ்சள் மஞ்சள் மாதிரி கூட குருத்து பச்சையில பர்பிள். குருத்து பச்சை பச்சைல இப்ப எல்லாம் இருக்கு. பச்சைல நீல போர்டர் இருக்கு, சிவப்பு போர்டர் இருக்கு, மஞ்சள் போர்டர் எல்லாம் பச்சை நிறைய கிடக்கு. border வந்து purple தானே இந்த. ஆனா வடிவா இருக்கும் காட்டன் சாரிகள் தானே. இல்ல அது நான்